மச்சான் சொல்லு தம்பி. சின்னம்மா நல்லா இருக்குதா? ஏய் என் ஊர் சொந்தூராத பக்க செம்பத்தாங்கல். செம்பத்தாங்கல். எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு ஒரே பையன். உங்க அம்மா மாவுக்கும் உங்க அப்பா மாவுக்கும் ஒரே பையன். ஆமா, எங்க அம்மா மாவுக்கும் எங்க அப்பா மாவுக்கும்.
பேமானி அம்மா அப்பா அம்மாவுக்கு எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன் ஆனா பெரிய பணக்கார வீட்டு புள்ள பெரிய பணக்கார வீட்டு புள்ள. ஆனா அந்த உலகத்துல என்ன போல பெரிய வண்டி யாரும் வச்சில்ல உலகத்திலே. ஆமா என்ன வண்டியா காண்டி என்ன வண்டி சொல்றியா புள்ளட்டா புல்லட்டா அதோட பெருசு பல்சரா அதோட பெருசு காரா அதோட பெருசு காரா அதோட பெருசு லாரியா அதோட பெருசு பஸ்ஸா அதோட பெருசு ட்ரெயினா அதோட பெருசு ஏரோப்ளேனா அதோட பெருசு இல்ல கப்பலா அதோட பெருசு அதோட என்னடா வண்டி பெருசா வச்சிரா உலகத்துல என்ன போல பெரிய வண்டி எந்த வண்டி வச்சில்ல எந்த வண்டிடா சைக்கிள் அது பெரிய வண்டியா சைக்கிள் பெரிய வண்டியா சைக்கிள் பெரிய வண்டியா சைக்கிள் பெருசா சைக்கிள் பெருசா கம்மிட்லாம் அடிக்கிறான் போடு முன்ன போறா கட்டி போட தேவத்துல அடிக்குது போ சொல்லு அப்படில பா கேமரா கேக்குறீங்க டேய் நான் கல்யாணம் பண்ணி 3 வருஷம் ஆகுது. கல்யாணம் பண்ணி 3 வருஷம் ஆகுது. ஆமா கல்யாணம் பண்ணி தான் 3 வருஷம் ஆகல. கல்யாணம் செய்து 3 வருஷம் ஆகுது. என் மாமியா வீட்டுக்கு நான் போல. மாமியா வீட்டுக்கே போல. ஏன் தெரியுமா? 6 மாசம் கூத்தாடுறேன். 6 மாசம் வண்டி ஓட்ட போயிடுறேன். என்ன வண்டி? சைக்கிள். ஏன் தெரியுமா? ஏய் என் பொண்டாடி சொன்னா ஏன் தெரியுமா? மாமா மாமா எப்ப வந்து என்ன பொண்ணு கேட்டு தாலி கட்டி உன் வீட்டுக்கிட்டு வந்தியா? எப்ப கட்டி இட்டுன்னு வந்தியோ? ஆமா மாடு அது. தாலி கட்டி இட்டுன்னு வந்தியோ? வரவெல்லாம் சூப்பரா வரீங்கடா. எந்த வரீங்க? ஏன் பொண்ணு சொன்னா எங்க அம்மா வீட்டுக்கு போய் 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆகுது. அம்மாவே கனவுல வர மாதிரி இருக்கிறாங்க. கனவுலே வர மாதிரி இருக்குது. அப்படி சொன்னா எதிர்க்கு நிக்கிற மாதிரி இருக்குது. அப்படி சொன்னா என் பொண்டாட்டி. நம்ம பொண்டாட்டி. நம்ம பொண்டாட்டி. அம்மா நீ 1.5 முடிச்சு நான் 1.5 முடிச்சு. சரி வா பொண்டாட்டி. சொல்லு. எங்க இருந்து நம்ம சனி முழுந்து வரீங்களா? நானும் என் பொண்டாட்டியும் கொஞ்சம் தூரம் பஸ்ல போனோம். பஸ்ல போனீங்க? மாமியாட்டு போனோம்னா கொஞ்சம் தூரம் பஸ்ல போகணும். கொஞ்சம் தூரம் நடந்தே போனோம். நடந்தே காலாலே போனீங்களா? இல்ல பாடு கட்டி தீர்ந்து போனாங்க. சரி செய்யலாம். கத்திட்டு எங்க மாமியாடு தெருல போன உடனே என் மாமியாவுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஆமா இரும்பு எடுத்து கையில கூட வராத மாதிரி வந்துட்டானே. வராது என் பொண்ணு வந்துச்சு. அவங்க என்ன ஆக்கி போடணும். பியா பொண்ணாங்க ஆக்கி போடணும். வராத மாதிரி மணிக்கு பியா பொண்ணாங்க ஆக்கி போடும். நல்லது கேட்டு செஞ்சு போடணும். வாடா பிடுற மாட்டான். வா பிடுற மாட்டான். இப்பதான் வர கத்துக்கிட்டு கூத்த கீச்சறாரு. என் மாமியா பார்த்தாங்க. என் மாமனார் விட்டு மாமா மாமா இந்த மாதிரி வராத மாதிரி வந்துட்டான். பொண்ணு வந்துச்சு. சந்தைக்கு போய் ஒரு 3 கிலோ நாட்டு கோயில் புடிச்சுவா அப்படி சொன்னாரு என் மாமனார் கிட்ட. நானும் என் மாமனார் சந்தைக்கு போனோம். போய் 3 கிலோ நாட்டு கோயில் புடிச்சோம். அதுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டோம். திரும்பி வீட்டுக்கு சும்மா நடந்து போறோம் அப்படின்னு நானும் என் மாமனார் போண்டா வாங்கி தின்னோம்டா பையா. போண்டா வாங்கி தின்னீங்க. இன்னும் ஒண்ணு வாய் போய் ஆயிடுச்சா? என்ன காரணம்? அது எண்ணெய் சிக்கலாட்டுக்குது. ஓ அந்த கொதிக்காய எண்ணெயில போட்டுருப்பாங்க போண்டாவா? இன்னைக்கு 5 லிட்டர் எண்ணெய் ஊத்துவாங்க. அதுல போண்டா சுடுவாங்க. மீதி எண்ணெய் எடுத்து வைப்பாங்க. ஊத்துவாங்க. அதனால எண்ணெய் சிக்கல் ஆயிடுச்சு. இந்த வாயை எப்படின்னா மாத்தணும். வாயை மாத்துவாங்க. வாய் எப்படி எண்ணெய் சிக்கல் போற அதுக்கு ஏன்னா மருந்து சாப்பிடணும். நான் என்ன பண்ண 5 ரூபா கொடுத்து 4 ரூபாய்க்கு வெத்தலையும் பாக்கு வாங்கிட்டேன். 1 பாக்கெட் சுண்ணாம்பு 50 பைசா. 2 பாக்கெட் சுண்ணாம்பு வாங்கிட்டேன். 2 பாக்கெட் சுண்ணாம்பு வாங்கின மாதிரி வெத்தலையும் பாக்கு பாதி சுண்ணாம்பு 1 பாக்கெட் சுண்ணாம்பு என் மாமனாட்ட கொடுத்துட்டேன். பாதி பிச்சினீங்க. ஆமா அது போல 1 பாக்கெட் சுண்ணாம்பு பாதி வெத்தலையும் பாக்கு நான் எடுத்துக்கிட்டேன். 1 பாக்கெட் சுண்ணாம்பு பிதுக்கி வெத்தலையும் வச்சேன். வச்சு 1 பாக்கெட் சுண்ணாம்பு வச்சு மென்னு தின்ன மாதிரி இந்த நாக்கு தடிப்பா வீங்கி ஒரு ஜானி கீழே தொங்கு. 1 பாக்கெட் சுண்ணாம்பு என்னடா பண்ணுமேனா? ஏடா முன்ன பின்ன நான் சுடுகாடு போயிருந்தா நடுகாடு தெரிஞ்சிருக்கும். முன்ன வெத்தலை பாக்கு போட்டுட்டா அளவு தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரியல. போட்ட உடனே நாக்கு தடிப்பா வீங்கி ஒரு ஜானி தொங்குது. எங்களும் போல நாக்க தொங்க போட்டுக்குன்னு வர சொன்னா எங்களை போலவே நாக்க தொங்க போடுது. எங்களுக்கு பின்னாடி எங்களுக்கு முன்னாடி ஒரு நாய் ஓடுது. மாமா நம்ம எந்த கடையில வெத்தலை பாக்கும் சுண்ணாம்பு வாங்கி போட்டோமோ வெத்தலை பாக்க பேமெண்ட் அடிச்சிடலாம். அது போல நாய் வாங்கி போட்டுக்குது. நம்மள போல நாக்கு தொங்க போட்டு எங்க ஓடுது. ஏதோ வைத்தியக்காரனை தேடி ஓடுது. அப்படின்னு நாய் ஓடணும். அந்த நாய் பின்னாடி ஓடனா நம்மளும் வைத்தியக்காரனை கண்டுபிடிக்கலாம், மருந்து சாப்பிடலாம் அப்படின்னு நாய் ஓட நாங்க ஓடின மாதிரி அங்க பார்த்தா ஒருத்தன் கொள்ளில ஏறு ஓட்டுறான். அவன் புலிகாத கம்ப ஊசாட்டான். எனக்கு தெரியாது. புலிகாத கம்ப ஊசாட்டான் பாரு. ஒரு சுத்தி ஏறு ஓட்டுறது. ஒரு மோராகல கைது வைக்கிறது. ஒரு சுத்தி ஏறு ஓடுறது. ஒரு மோராகல கைது வைக்கிறது. இந்த மாதிரி 3 பட்டரை கைது வச்சிட்டான். நாய் ஓடிச்சு பாரு. ஓடி போய் நடுப்பட்டில வாய வச்சு
வச்சுது பாரு தொங்கு போன நாக்கால கொஞ்சம் கொஞ்சமா நக்குது நாய் கூட நக்காது. நக்கிச்சு பாரு அது நக்க 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 கொஞ்சம் கொஞ்சமா சிரிச்சிருப்பா நாக்கு நாய்க்கு உள்ள போயிடுச்சு போயிடுச்சு. மாமா இது எப்படியா நாய் பச்சனை மரத்தை கண்டுபிடிச்சிச்சு அது எப்படி நக்கி சாட்டி நாய் நாக்கு உள்ள போச்சு அது போல நம்மளும் சாட்டா உள்ள போயிடும் கல் எடுத்து அடிச்சு பாரு நாய் ஓடி போச்சு ஆமா டீ வைக்கல பாருண்ணா நாய் ஓடிச்சு பாரு அப்புறம் நான் என்ன பண்ண ஆமா நீ அந்த பட்டில வாய் வை எந்த பட்டில வாய் வைக்கிற அந்த நாய் எப்படி நக்கிச்சோ நானே கொஞ்சம் கொஞ்சமா நக்கலாம் நக்கன உடனே நாக்கு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிடுச்சு அப்புறம் தாண்டா பைய தேர்த்து எங்களுக்கு அப்புறம் தாண்டா தேர்த்து பீனு நக்கமா தெரியல ருசியாகன்னு தெரியல அப்பலாம் பீனு போய் ருசி பாப்பாங்க ஆமா அந்தமா பீத்தனமா வாயை தொடச்சுமா நீ வெளியே சொல்லக்கூடாது நானும் வெளியே சொல்ல மாட்டேன் என்ன ஒண்ணு எங்க மாமியா விட்டு தெரிந்த நாய் தொல்லை தாங்க நாய் சொல்ல ஆமா அக்கா லைட்டா திருவாசப்படி திறந்துட்டா போதும் உள்ள பூந்து நாய் உள்ள போந்துரும். சாப்பாடுலாம் காலி பண்ணுது என் பொண்டாட்டி என்ன பண்ணா ஆமா என் பொண்டாட்டி தெருவாசப்படி மூடிட்டு உள்டப்பா போட்டுட்டு பின்னால ஆட்டமா சாமாங்க நான் போய் ஏய் கதவு திறன்னு சொன்னா பீத்தனா நான் என்ன பண்ணேன் நான் என்ன பண்ண எங்க மாமியோட கதை போய் தட்டுறேன் தட்டுன மாதிரி என் போனாடி பின்னாடி இருந்தான்னு சொல்லுவாரா ஐயோ இந்த பீத்தன நாய் தொல்லை தாங்க முடியல அது கதவு முட்டுதுன்னு சொல்றேன் கதவு முட்டு சொல்லி கதவு தொந்தா பாரு அறியவா நான் மட்டுமா பீத்தினா அப்படின்னா சேர்த்து கூட கேட்டு பாரு அப்படி சொன்னதா என் போனாட்டா அப்ப நடுல பீல திட்டு வந்தீங்களா ஆனா எனக்கு என் பொண்டாடி என்ன சண்டை வரட்டும் அட போடா பீத்துனோட யார போடா பீத்துனோட அது மாதிரி சொல்லி கொடடா ஒண்ணு வாங்க ஒரு வாங்க 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 9 வயசு அவரே இல்லடி வாங்க வாங்க அது வாம் போன இல்ல நம்ம போடியா போடா உள்ள
சொன்னது என்னாடி வணக்கம் முருகா அந்த பொண்ணு நான் அண்ணனை கூப்பிடுறா என்னடா பூபதி அண்ணானு கூப்பிடுறா ஓ அண்ணானு ஏன் கூப்பிடுறா அண்ணான்னு கூப்பிட்டா என்னடா தம்பி ஒரு ஆம்பளை பார்த்தா அண்ணன் தான் கூப்பிடுவாங்க ஏண்டா உனக்கு விஷயம் தெரியாது ஏண்டா? அண்ணானு கூப்பிடுற பொண்ணு சொன்னா அது அன்னைக்கே அண்ணியா படிச்சிடும் மாமானு கூட்டா பஞ்சாயத்துக்கு போயிடும் அதனால அண்ணனே கூப்பிடுங்க வயசு இல்ல போடி தம்பி அண்ணனே கூப்பிடணும் சரி அங்க மாமா மாமன் கூப்பிடாத ஏன் மாமன் கூட்டா பஞ்சாயத்துக்கு போயிடும் நீ அதனால அண்ணா அண்ணனே தப்பா நினைப்பாங்க அண்ணா தெரு நடந்து போனா அண்ணன் தெரிஞ்சு சொல்லிட்டு கம்முனு போயிடுவாங்க ஏடோ வாங்க அண்ணா அதேடியா கேட்ட தம்பிச்சிடும் ஆமா மை சிஸ்டர் ஐசு வாங்க முன்ன பார்த்தா பயமா இருக்குதுங்க பழம் வேணுமா பயமா இருக்கு ஓ பயமா இருக்கு ஒண்ணு பார்த்தா நானே பேய நானே கதை அப்புறம் நான் அப்ப ஊர்ல கெட்டத பெரிய பெரிய பேசுறேன் ஆள் அடக்குது பெரிய பெரிய ஆளு பெரிய பெரிய ஆளை மட்டும் தான் பாத்துறேன் பெரிய பெரிய ஆளை தான் பாப்பேன் வாங்க உன்னை பார்த்தோன்னு எனக்கே வந்துச்சு என்ன பாட்டுமா பாட்டி ஆயிரத்தி 500 ரூபாய் ஓய் என்னப்பா மா தரவா சாத்தி ஒன்னே எண்ணி ஏன்னா நமக்கு ஆட மாட்டேங்குது நம்மளுக்கு கம்மியாடி போடா ஏய் உனக்கு ஆனனா மூணு மாத்திரை போ உன்னை கூட்டினாங்க நானே குட்டி பாப்பா மொழியாண்டா போறாம சாத்தி ஒன்னே எண்ணி ரப்பகல கண்முடிச்ச ரப்பகல கண்முடிச்சி ராணி ஒன்னை கை குடிச்ச ரப்பகல கண்முடிச்சி ராணி ஒன்னை கை குடிச்ச ஏ ராதா நீ ஒண்ணே எண்ணி ராப்படல கவிச்சே ராப்படல கவிச்சே ராணி ஒண்ணே கவிச்சே ராப்படல கவிச்சே ராணி ஒண்ணே கவிச்சே திருவாரூர் சரோஜா திருவாரூர்
பொண்டாட்டிக்காக ஒரு டீ பிளேட் வச்சிருந்தா ஆஹா. அதுக்கு பீஸ் பீஸ் வச்சு சரி விட்றா, விட்றா. உனி போ போ உன் பொண்டாட்டி நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் நான் போறேன்டா டீ பிளேட்டு. என் பொண்டாடி ஒண்ணு அக்கா அக்கா என் பொண்ணு அக்கா தானே அம்மா நீ பாத்துக்கிறியா வா. एक दो तीन चार அங்க போகுது. வாயில பேச விட பாக்குறேன் நான் வந்த வட பேசி விட்டுருவேன். உட்கார்ந்தா அங்க போ, உச்சிதா கண்ணா அங்க போ, மாமன் அங்க போ, தங்கச்சி அங்க போ, அட கண்டவனு போ. பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். ஐயோ அண்ணா பெரிய வாயாடி அதோட நீ பாரு. வாங்க. வணக்கம்மா வணக்கம். வீரவார்த்தை ஆமா மிக தாழ்ந்த வணக்கம். வணக்கம்மா. கோடானு கோடி வணக்கம். பொம்பளை கால் பட்டி சிவ சிவா 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 பூபதி சிவா இல்ல நானு பொம்பளை கால் உன் மேல பட்டுச்சு இல்ல அதனால சிவ சிவா. பொண்டாட்டியே செயல்பாடு அடிக்கிறா நீ பொண்டாட்டி காலில் ஓத வாங்கின கண்ணாட்டி பையா. கண்டாட்டி முட்டை சரி போட்டு வாடி வச்சு முட்டை அட வாங்கிக்கிறேன் பையா. அடி வாங்கி தானே முண்டை நோ நோ பாய் கீச்சு விடுவான். நோ பேட் பாய்ஸ் அப்பா என்னடா பாடிச்சா எனக்கு ஓகே. ஆமா ஓகேவா தம்பி காம்பவுண்ட் விஷயத்துல கடற்கரை அப்படி ஆமாண்டா நான் தானே கிடக்குறாங்க. சரி தம்பி நான் காட்டினாலும் எங்கெங்கே போயிடுவேன். யாரு மொண்டு மொழி ஊத்துறான்னு தெரியும் ஏமா ஏன் சொல்றேன் இவன் எங்க இருந்தா தெரியுமா திருக்கோவில் நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல அங்க இப்படிதான் இருந்தான் கோவை சண்டை அப்படிதான் வருவான் கெடியரா கதைக்கு வா வேஸ்டா பேச தேவையில்லாம சம்பளம் வேணா கதைக்கு வா ஊத்த என்ன பேச முடி பேச கதைக்கு வா சும்மா வளர்த்தறியுமாண்ணே தம்பி சரி போட்டு விடு. இது எப்ப பண்ண சபை இது? லட்சுமி லட்சுமி ராஜபுர சபை. இந்த சபை எதனால் கூட்டப்பட்ட சபை இது? விநாயகர் பெருமாள் விநாயகர் பெருமாள் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கூடப்பட்ட சபை. அந்த விநாயகர் பாதத்திற்கும் உங்க ரெண்டுக்கும் அநேக கோடி வணக்கம். வணக்கம். கமலக்கண்ணி சென்று விளக்கமா விட்டு விட்டது. ஆனா ஒண்ணு தம்பி எனக்கு திருமணமாகி விட்டது. அறுபாய் தெருவாய் மங்கமன் சொல்லக்கூடிய 4ஆம் எடுத்து வயதுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. வீட்டுக்காரி ஆச்சுமா என்ன ஊமி அண்ணி அவன் எதுவும் பேச விடான்றாங்க எங்கடா போயிருக்கா இப்ப எங்க போயிடாத ஏன்ட்டு வர இருபாவதி கமலக்கண்ணி மும்மலக்கண்ணி அந்த அம்மாவுக்கு மூணு பேரு ஆமா இருபாவதி கமலக்கண்ணி மும்மலைக்கண்ணி 3 பேர் அவங்க வேற எதுவும் இல்ல தம்பி எங்க வீட்டுக்காரி ஆச்சுமா ஐவர் ராஜாக்களின் தர்மனுக்கு நேர் இல்லையோன் சீமாஜி தான் எங்க வீட்டுக்காரு. அப்படி இருந்தாலும் வீட்டுக்கார பாக்கணும் எங்க வீட்டுக்கார பாரு. ஐயா மகாராஜா இப்பதான் நிறைய முடிச்சு போடுறாரு வாங்க வாங்க சைத்தான்லாம் உள்ள விட்டுருக்காங்க ஐயம்மா கமலக்கண்ணி மேண்டல் வந்து ஐயா நான் மேண்டல் போயிட்டு வரேன் உட்காரு நீங்க உட்காரு போங்க
ஏம்மா, வீட்டுக்காரர் வந்துக்கிறாரு, வீட்டுக்காரர் பாரு. சரி நான் பாக்குறேன் போய் மன்னவா அந்த மான குணசீலா அந்த மான குணசீலா உங்க சித்தடி பாத்தீங்க ஆகட்டும் என்ன அழைத்த காரணம் ஆமா அது என்னவென்றால் இன்றைய தினம் அண்ணா தர்மராஜ் வரும்படி கட்டளை நம்ம தனிமா போக கூடாது. என்னுடைய தம்பி அர்ஜுனன் இருக்கான், அர்ஜுனன் அழைச்சிட்டு போக வேண்டாம். சரி வாங்க போலாம் அர்ஜுனனை அர்ஜுன பெருமான் தருப்பா. ஆ